வணக்கம் நண்பர்களே. சித்தர் சிவவாக்கியரின் சிவவாக்கியம். பாடல் காப்பு. அரியதோர் நமச்சிவாயம் ஆதியந்தம் ஆனதும். 6 தேவர் அன்றுரைத்த மந்திரம். உன்னிச்சொல் சுரியதோர் எழுத்தை உன்னிச் சொல்லுவேன் சிவவாக்கியம். தோஷ பாவமாயை தூர ஓடவே. பொருள்: முதலும் முடிவுமாய் விளங்குவது அரிதற்கரிய நமச்சிவாயம் என்னும் 5 மந்திரம் ஆகும். 12 தேவர்கள் அன்று போற்றி துதித்த இந்த உன்னத மந்திரத்தையும் சுழுமுனை நாடியில் விளங்கும் எழுத்தையும் மனதில் இருத்தி நம்முடைய பாவங்கள், தோஷங்கள், மாயைகள் யாவும் நம்மை விட்டு வெகுதூர ஓடிப்போகும் வண்ணம் இந்த சிவவாக்கியம் என்னும் நூலை உரைக்கின்றேன். பாடல் 1. கரியதோர் முகத்தையொத்த கற்பகத்தை கைதோழக். கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் கற்றுணர்ந்த பேரெலாம் பேயனாகி ஓதிடும் பிழை பொறுக்க வேண்டுமே. பொருள்: யானை முகத்தை கொண்ட கற்பக விருட்சம் போன்ற விநாயக பெருமானை கைகூப்பித் தொழ கலைகளும் நூல்களின் ஞானமும் மனதில் வந்து தோன்றும். உலகிலுள்ள பெரியவர்கள், சிறியவர்கள் மற்றும் கற்றறிந்த சான்றோர்கள் யாவரும் அறிவிலியைப் போல, பேயனைப் போல நான் பாடியுள்ள இந்த பாடல்களில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதனை பொறுத்தருள வேண்டும். அக்ஷர நிலை. பாடல் 2. ஆனாஞ்செழுத்துளே அண்டமும் அகண்டமும். ஆனாஞ்செழுத்துளே ஆதியான மூவரும், ஆனாஞ்செழுத்துளே அகாரமும் மகாரமும், ஆனாஞ்செழுத்துளே அடங்கலாவல் உற்றதே. பொருள்: பிரபஞ்சத்தின் அண்ட சராசரங்களும் அகண்டமாய் விரிந்த உலகமும் அந்த நமச்சிவாய என்னும் 5 எழுத்திற்குள்ளேயே அடக்கம். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் ஆகிய முத்தொழில் புரியும் மூவரும் அந்த 5 எழுத்துக்குள்ளேதான் அடக்கம். அகார, உகார, மகார ஒலிகளும் உலகிலுள்ள மற்ற அனைத்து பொருட்களும் அந்த 5 எழுத்துக்குள்ளேயே அடங்கியுள்ளன. சரியை விளக்கல். பாடல் 3. ஓடி உட்கலந்த சோதியை. நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி எண்ணிறந்த கோடியே. பொருள்: தங்களுக்குள்ளேயே கலந்து இருக்கின்ற இறைச்சோதியை உள்நோக்கி பார்க்காமல் வெளியே எங்கெங்கோ ஓடி தேடியும் பல இடங்களை நாடி அலைந்தும் தங்களின் ஆயுட்காலத்தை வீணே கழித்து மனமும் உடலும் வாடி இறந்து போன மனிதர்கள் உலகில் கோடானுகோடி ஆவர். இறைவன் வெளி உலக சடங்குகளில் இல்லை, நமக்குள்ளேயே இருக்கிறான் என்பது கருத்து. யோக நிலை. பாடல் 4. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை. கருத்தினால் இருத்தியை கபாலம் ஏற்றவல்லீரேல் விருத்தரரும் பாலராவீர் மேனியும் சிவந்திடும். அருள் தரித்த நாதர்பாதம் அம்மை பாதம் உண்மையே. பொருள்: நம் உடலில் ஓடக்கூடிய பிராண வாயுவை, மூச்சை சிதறவிடாமல் மன ஒருமுகப்பாட்டுடன் கட்டுப்படுத்தி சுழுமுனை நாடி வழியாக தலை உச்சிக்கு கபாலத்திற்கு ஏற்றும் வாசியோகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் முதியவர்களும் இளமை பெற்று பாலராவர். உடலும் தெய்வீக பொலிவு பெற்று சிவக்கும். இது அருளை வடிவான சிவபெருமான் மற்றும் உமையவளின் பாதங்கள் மீது ஆணை, முற்றிலும் உண்மையாகும். தேகநிலை. பாடல் 5. வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னம் வெட்டவேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்தபோது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பாரே. பொருள்: அழகு பொருந்திய தன் மனைவியை வேறொருவன் இச்சை கொண்டு ஆசைப்பட்டு நோக்கினால் கணவன் சும்மா இருப்பானோ? அவனை கொல்வேன் என்று சினந்து எழுவான். ஆனால் யமன், நடுவன் வந்து இந்த உயிரை எடுக்கும்போது அழகாக தெரிந்த இந்த உடம்பு நாற்றம் எடுக்கும். அப்போது இந்த உடலை சுடுகாடு வரை மட்டும் கொண்டு சென்று வெட்டியான் கையில் கொடுத்து எரித்து விடுவார்கள். உடல் நிலையற்றது, இதன் மீது மோகம் கொள்ளாதே என்பது கருத்து. ஞான நிலை. பாடல் 6. என்னிலே இருந்தொன்றை யானறிந்தது இல்லையே. என்னிலே இருந்தொன்றை யானறிந்து கொண்டபின் என்னிலே இருந்தொன்றை யாவர் காண வல்லரோ? என்னிலே இருந்திருந்து யானுணர்ந்து கொண்டனே. பொருள்: எனக்குள்ளேயே உறைந்திருந்த அந்த பரம்பொருளை, இறைவனை இத்தனை காலம் நான் அறியாமல் இருந்தேன். ஆனால் எனக்குள் இருக்கும் அந்த சோதியை நான் உணர்ந்து கொண்ட பிறகு எனக்குள் இருக்கும் அந்த உண்மையை மற்றவர்கள் எப்படி பார்க்க முடியும்? எனக்குள்ளேயே தியானித்து எனக்குள்ளேயே அந்த பரம்பொருளை நான் உணர்ந்து கொண்டேன். பாடல் 7. நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை. நினைப்புமாய் மறப்புமாய் நின்றமாயை மாயையோ அனைத்துமாய் அகண்டமாய் அனாதிமுன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாற தெங்கனே. பொருள்:
இறைவா, உன்னை தவிர நினைத்து பார்ப்பதற்கு வேறு ஒன்றையுமே நான் காணவில்லை. நினைவாகவும் மறதியாகவும் வந்து நிற்கும் இந்த மாயை உன்னுடைய விளையாட்டு தானோ? எல்லாமாய் அகண்டமாய் ஆதிக்கும் ஆதியாய் விளங்கும் நீ எனக்குள்ளும் உனக்குள்ளே நானாகவும் கலந்து இருக்கும் இந்த இரகசியம்தான் எத்தகையது? பாடல் 8. மண்ணும் நீ அவ்விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ. எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்தவன் எழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள் ஆடும் பாவை நீ. நண்ணும் நீர்மை நின்றபாதம் நண்ணுமாறு அருளிடாய். பொருள்: நிலமும் நீயே, ஆகாயமும் நீயே, அலைமோதும் 7 கடல்களும் நீயே. எண்ணும் நீ, எழுத்தும் நீ, அவற்றில் இசைந்து வரும் பண்ணும் இசையும் நீயே. மனிதர்களின் கண்ணும் நீ, அதிலுள்ள மணியும் நீ, அந்த மணிக்குள் ஆடும் பாவையும் நிழலும் நீயே. இப்படி எல்லாமாய் விளங்கும் உன்னுடைய திருவடிகளை நான் வந்தடையும் பக்குவத்தை எனக்கு அருள்வாயாக. பாடல் 9. அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம். கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்றுமின்கள் பற்றுமின். துரியமும் கடந்து நின்ற தூர தூரமே. பொருள்: அந்த பரம்பொருள் திருமாலும் அல்ல பிரம்மனும் அல்ல, அவர்களுக்கெல்லாம் அப்பாலுக்கும் அப்பால் நிற்பவன். முக்குணங்களை குறிக்கும் கருப்பு சிவப்பு வெள்ளை ஆகிய நிறங்களை கடந்து நின்ற ஆதி காரணம் அவன். அவன் பெரியவனுமல்ல சிறியவனுமல்ல, சாக்கிர சொப்பன சுழுத்தி துரியம் ஆகிய நிலைகளையும் கடந்த எட்டாத தூரத்தில் இருக்கும் அவனை மனதால் பற்றி கொள்ளுங்கள். பாடல் 10. அந்திமாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும். சந்திதர் பணங்களும் தபங்களும் செபங்களும் சிந்தைமேவு ஞானமும் தினம் செபிக்கு மந்திரம். எந்தை ராம 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 ராமென்னும் நாமமே. பொருள்: காலை உச்சி மாலை ஆகிய 3 வேளைகளிலும் செய்கின்ற வழிபாடுகளும் புண்ணிய நதிகளில் ஆடும் தீர்த்தங்களும் செய்கின்ற தர்ப்பணங்களும் தவங்களும் ஜெபங்களும் மனதில் தோன்றும் ஞானமும் தினமும் ஜெபிக்க வேண்டிய மந்திரமும் என் தந்தையாகிய இறைவனின் ராம 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 என்னும் திருநாமமே ஆகும். பாடல் 11. கதாவுபஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம். இதாமிதாம் அதல்லென்று வைத்துழலும் ஏழைகள் சதாவிடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம். இதாமிதாம் ராம ராம ராமென்னும் நாமமே. பொருள்: சொல்லப்படுகின்ற பஞ்சமா பாதகங்களை 5 பெரும் பாவங்களை ஒழிக்கக்கூடிய உன்னத மந்திரம் இதுவே ஆகும். இதுவா அதுவா என்று தெரியாமல் உலக விஷயங்களில் சிக்கி தவிக்கும் ஏழைகளுக்கு எப்போதும் இடைவிடாது ஓதுவதற்குரிய ஆகச்சிறந்த மந்திரம் ராம 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 என்னும் திருநாமமே ஆகும். பாடல் 12. நானதேது நயதேது நடுவில் நின்றது ஏதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமென்ற நாமமே. பொருள்: அறியாமையில் மூழ்கி கிடக்கும் மனிதர்களே, நான் என்பது எது? நியாயம் நயம் என்பது எது? நம் உடலின் நடுவில் சுழுமுனையில் நிற்பது எது? தலைவன் கோன் யார்? குரு யார் என்று கூறுங்கள். எது உருவாவது எது அழிவது? எல்லாவற்றிற்கும் அப்பாலுக்கும் அப்பாலாய் நின்று எல்லாவற்றையும் ஈன்றது எது? அதுதான் ராம 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 என்னும் பேராற்றல் மிக்க திருநாமம். யோக நிலை தொடர்ச்சி. பாடல் 13. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? மாத்திரைப்போ தும்முளே எறிந்து தொக்க வல்லீரேல். சாத்திரப்பை நோய்கள் ஏது? சத்திமுத்தி சித்தியே. பொருள்: சாத்திரங்களை மட்டுமே ஓதிக்கொண்டிருக்கும் பண்டிதரே, மரண தருவாயில் உடல் வேர்த்து மூச்சிறைப்பு வரும்போது நீங்கள் கற்ற வேதம் வந்து உங்களை காப்பாற்றுமோ? ஒரு மாத்திரை அளவாவது நொடிப்பொழுதாவது உங்களுக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து அதில் ஒடுங்க உங்களால் முடியுமானால் சாத்திரங்கள் என்ற சுமை தரும் நோய்கள் உங்களை அண்டாது. உங்களுக்கு சக்தியும் முக்தியும் சித்தியாகும். பாடல் 15. 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அறிகிலீர் பாலுண்ணை கலந்தவாறு பாவிகாள் அறிகிலீர். ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலனென்று சொல்லுவீர் கனவிலும் அஃதில்லையே. பொருள்: 4 வேதங்களையும் ஓதுகின்றீர்கள், ஆனால் உண்மையான ஞானத்தின் வழியை அறிய மாட்டேங்கிறீர்கள். பாலுக்குள் நெய் மறைந்திருப்பது போல இறைவன் நமக்குள்ளே மறைந்திருப்பதை மூடர்களாகிய நீங்கள் அறியவில்லை. ஆலகால விஷத்தை உண்ட நீலகண்டனாகிய சிவன் உங்கள் நெஞ்சினுள்ளேயே இருக்கும் போது யமனை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்குள் சிவன் இருந்தால் யமபயம் கனவிலும் வராது. பாடல் 15. வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழுமில்லை.
தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறும் அதெங்கனே பெற்றதாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகாள் சித்தில்லாத போது சிவன் இல்லை இல்லை இல்லையே. பொருள்: விதை காரணம் இல்லாமல் மேல் உலகிலோ கீழ் உலகிலோ எந்த பொருளும் தோன்றுவதில்லை. ஒரு தச்சன் சிற்பி இல்லாமல் மாளிகை எப்படி உருவாகும்? இறைவனே அந்த தச்சன். பெற்ற தாயை போன்ற பேராற்றலை மறந்து உலக மாயைகளுக்கு அடிமையாகும் மூடர்களே, அந்த சீத் என்னும் பேரறிவு இறைவன் உடம்பிற்குள் இல்லாதபோது இங்கே ஜீவனுக்கு உயிருக்கு இடமே இல்லை. பாடல் 16. அஞ்சும் மூணும் எட்டாதாய் அனாதியான மந்திரம். நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீருறு செபிப்பீரேல் பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சுபோல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. பொருள்: 5 நமச்சிவாய 5 எழுத்து மற்றும் 3 ஓம் அல்லது ஓம் நமோ நாராயணாயவின் சுருக்கம் 3 எழுத்து இணைந்து 8 எழுத்தாய் விளங்கும் அந்த அனாதியான மந்திரத்தை நெஞ்சார நினைத்து உருக்கத்தோடு தியானித்தால் நீங்கள் 100 கோடி பஞ்சமா பாதகங்கள் செய்திருந்தாலும் அவை தீயில் பட்ட பஞ்சு போல பறந்து சாம்பலாகும் என்று 4 வேதங்களும் கூறுகின்றன. பாடல் 17. அண்டவாசல் 1000 பிரசண்டவாசல் 1000 62 100 கோடி யானவாசல் 1000. இந்த வாசல் ஏழை வாசல் ஏகபோகமானதாய் எம்பிரான் இருக்கும் வாசல் யாவர்காண வல்லரே. பொருள்: பேரண்டத்தில் ஆயிரக்கணக்கான வாசல்களும் பிராண வாயில் இயங்கும் பிரசண்ட வாசல்களும் கோடிக்கணக்கான பிரபஞ்ச வாசல்களும் இருக்கலாம். ஆனால் எளிய மனிதனின் உடலாகிய இந்த வாசலே இறைவன் ஏகபோகமாய் வீற்றிருக்கும் உன்னத வாசல் ஆகும். நம் உடலினுள்ளே இறைவன் இருக்கும் இந்த இரகசிய வாசலை யாரால் எளிதில் கண்டுணர முடியும்? யோகத்தாலேயே காண முடியும். பாடல் 18. சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அறிகிலீர் காமநோயை விட்டு நீர் கருத்துளே உணர்ந்தபின் ஊமையான காயமாய் இருப்பனெங்கள் ஈசனே. பொருள்: சாமவேதம் உள்ளிட்ட 4 வேதங்களையும் உலகிலுள்ள சகல சாத்திரங்களையும் நீங்கள் பாதுகாப்பாக ஓதினாலும் சிவனை உங்களால் அறிய முடியாது. உங்கள் மனதில் உள்ள காமமாகிய நோயை ஆசைகளை ஒழித்து உள்நோக்கி உணர்ந்தால் பேசாத ஊமை உடம்பாகிய உங்களுக்குள்ளேயே எங்கள் ஈசன் மௌனமாய் வீற்றிருப்பான். பாடல் 19. சங்கிரண்டு தாரை 1 சன்ன பின்னல் ஆகையால் மங்கிமாளு தேவுலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டை எம் புள்ளி தவிர் தாரை ஊதவல்லீரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூடிவாழல் ஆகுமே. பொருள்: இடைகளை பிங்களை என்னும் 2 நாசிகளின் சங்கு போன்ற வழியே ஓடும் மூச்சுக்காற்று நடுவில் உள்ள சுழுமுனை தாரை நாடியோடு பின்னி கிடப்பதால் அதனை செய்ய தெரியாமல் உலகில் எத்தனை மனிதர்கள் அழிந்து போகிறார்கள். அந்த பிங்களை ஆகிய 2 நாசிகளின் வழியே ஓடும் மூச்சினை அடக்கி சுழுமுனை தாரை வழியே மேலே செலுத்த வல்லவர் ஆனால் உமையவளை தன் இடப்பாகத்தில் கொண்ட சிவபெருமானோடு கலந்து பேரின்பமாய் வாழலாம். பாடல் 20. அஞ்செழுத்தி லேபிறந்து அவ்வஞ்செழுத்தி லேவளர்ந்து. அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சலஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. பொருள்: பஞ்சபூதங்களால் ஆன உடலை கொண்டு அந்த 5 எழுத்திலேயே நமச்சிவாய பிறந்து வளர்ந்து உதட்டளவில் மட்டும் அதனை ஓதும் பாவிகளே, அந்த 5 எழுத்தின் உண்மையான உட்பொருளை அறிந்து நீங்கள் உணர்வீர்களானால் நடராஜ பெருமான் தில்லையம்பலத்தில் அஞ்சாதே அஞ்சாதே என்று உங்களை காத்து அருள் நடனம் புரிவான். பாடல் 21. அஞ்சுமஞ்சும் அஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சது அல்லவோ பித்தர்காள் பிதற்றுவீர் நெஞ்சிலஞ்ச கொண்டு நீர் நின்று தொக்க வல்லீரேல் அஞ்சுமில்லை ஆறும் இல்லை அனாதியாகித் தோன்றுமே. பொருள்: ஐம்புலன்கள் பஞ்சபூதங்கள் 5 எழுத்து என எல்லாமே அந்த அனாதியான ஒன்றில் அடக்கம். இதையறியாமல் பித்தர்களைப் போல வீணே பிதற்றுகின்றீர்களே. உங்கள் நெஞ்சில் அந்த 5 எழுத்து மந்திரத்தை அல்லது ஐம்புலன் அடக்கத்தை நிலைநிறுத்தி தியானிக்க கற்றுக்கொண்டால் அங்கே பேசி 5 புலன்களின் தொல்லையோ 6 ஆதாரங்களின் தேவையோ இருக்காது. நீங்களே அனாதியான பரம்பொருளாய் விளங்குவீர்கள். பாடல் 22. நீள வீடு கட்டுரீர் நெடுங்கதவு சாத்துரீர். வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலனோசை வந்தபோது கைகலந்து நின்றிடும் ஆலமுண்ட கண்டர்பாதம் அம்மை பாதம் உண்மையே. பொருள்:
காலமெல்லாம் வாழ வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு பெரிய பெரிய வீடுகளை கட்டி அதற்கு பெரிய கதவுகளையும் பூட்டி வாழும் மனிதர்களே, யமனுடைய பாசக்கயிற்றின் ஓசை கேட்கும் போது உங்களை காப்பது எது? விஷமுண்ட நீலகண்டனின் பாதங்களும் உமையவளின் பாதங்களுமே உங்களை காத்து நிற்கும், இதுவே உண்மை. பாடல் 23. ஓடமுள்ள போதெல்லாம் நீர் ஓடியே உலாவலாம். ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடமுடைந்த போதில் ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோலும் இல்லை யாருமில்லை ஆனதே. பொருள்: உடல் என்னும் ஓடம் தோணி பத்திரமாக இருக்கும் போதே நீங்கள் உலகெங்கும் ஓடி ஆடி புண்ணியங்களை தேடிக் கொள்ளலாம், ஆன்மாவை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த உடல் என்னும் ஓடம் உடைந்து போகும்போது, மரணிக்க போகும்போது, எல்லையற்ற அந்த வெட்டவெளியில் ஆடுகளும் ஆன்மாக்கள் இல்லை, அதனை மேய்க்கும் கோலும் இல்லை, வேறு யாரும் துணையில்லை, எல்லாம் சூனியமாய் ஒன்றாய் முடிந்துவிடும். கிரியை நிலை. பாடல் 24. வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யனோடு பொய்யுமாய். மாடு மக்கள் பெண்டிற் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்கள் நாடு பெற்ற நடுவர்கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற்ற அவ்விலை பெறாது காணும் உடலமே. பொருள்: பெரிய வீடுகளை கட்டி யாகங்களை செய்து உண்மையோடும் பொய்யோடும் கலந்து வாழ்ந்து செல்வம், பிள்ளைகள், மனைவி, சுற்றம் என்று உலக பாசத்தில் மூழ்கியிருக்கும் மனிதர்களே, யமதர்மனின் ஓலை மரண அழைப்பு உங்களை தேடி வரும்போது ஓட்டிற்கு இருக்கும் சல்லிக்காசு மதிப்பு கூட இந்த உடம்பிற்கு இல்லாமல் போய்விடும். உற்பத்தி நிலை. பாடல் 25. அண்ணலே அனாதியே அனாதிமுன் அனாதியே. பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெல்லாம் கண்ணிலானின் சுக்கிலம் கருவிலோங்கும் நாளிலே மண்ணுளோரும் விண்ணுளோரும் வந்தவாறு எண்ணி. பொருள்: தலைவனே, அனாதியானவனே, காலத்திற்கும் முற்பட்டவனே, உயிர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஆண் பெண் என்ற பாகுபாடு இன்றி எல்லாம் ஒன்றாகத்தானே இருந்தது. தாயின் கருவில் தந்தையின் விந்து சுக்கிலம் சேர்ந்து வளரத் தொடங்கும் அந்த புள்ளியில் இந்த மண்ணலக மனிதர்களும் விண்ணுலக தேவர்களும் தனித்தனி உடலோடு உருவான விந்தை தான் எண்ணம் நிகழ்ந்தது. எல்லாம் இறைவனின் ஆதி விளையாட்டே என்பது பொருள். சிவவாக்கியரின் பிற ஞான பாடல்கள். அடுத்தடுத்த பகுதிகளில் மேலும் பல சிவவாக்கியர் பாடல்களையும் அவற்றின் ஆழமான மெய்ப்பொருளையும் தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.